அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்கள் உலகில் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் டிசம்பர் 1 முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் மாதத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன, அதே சமயம் சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் எந்தெந்த நிகழ்வுகளில் இருக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக உலகில் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக சாதகமற்ற சூழலை உருவாக்கக்கூடிய கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்தவராக கருதக்கூடிய சனி பகவான் அஷ்டமத்தில் வீற்றிருப்பது நிச்சயம் மிக பெரிய அளவுல சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அஷ்டம சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மாதம் எதிர்பாராத பல தடைகளை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சந்திப்பதற்கான சூழல் உண்டுங்க. இருந்தாலும் இறுதி காலகட்டத்தில் இருப்பதால் சில தடைகள் சின்ன சின்ன விஷயங்கள்ல மாற்றம் உருவாவதற்கான வாய்ப்பும் உண்டு. ஜென்மத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய், ஆனால் அவர் 3 வக்ரம் பெற்று ஜென்மராசியில் வலுவாக அமருவது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் எதிர்பாராத விரய செலவுகள் கட்டுக்குள் அடங்காத வகையில் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகளை சந்திப்பதற்கான சூழல் அதீதமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் கடகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது பஞ்சமஸ்தானமாகிய 5 முற்பகுதியில் சூரியன் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே குடும்ப உறவுகள்ல பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கான சூழல் உண்டு. 6ஆம் இடத்தில் சந்திரன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் அமைய போகிறார். அதற்கு பிறகு 12 இடங்களிலும் சஞ்சரித்தாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றங்களை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சந்திரன். இந்த கிரகநிலைகளை தவிர மற்ற கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக இருக்கின்றன. ராசியின் அதிபதியான சந்திரன் ஜென்மம் அஷ்டமத்தில் அமரும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க. மற்ற தருணங்கள்ல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் புதன் வலுவாக பஞ்சமத்தில் சஞ்சரிக்க போகிறார். சுக்கிரன் சப்தமத்தில் பெரும்பாலும் வலம் வர போகிறாருங்க. எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய 7ஆம் இடத்திற்கு சுக்கிரன் வருவது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் எந்தவிதமான தடையும் சிக்கலும் இன்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. பாம்பு கிரகம், நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேது 3 மற்றும் 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. அங்கு அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் சில மந்தமான பணிகள் நடைபெறுவதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் மிகப்பெரிய அளவுல சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை என்பதையும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு கடகராசிக்காரர்களுக்கு இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற சூழலை தான் உருவாக்குகிறது என்பது யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் அவர் ராசியின் ராஜ யோகாதிபதியாக திகழக்கூடியவர். அப்படிப்பட்டவர் பொதுவாக வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. பெரிய அளவுல வக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ குருவை பாதிக்காது என்றாலும் கூட பல பணிகள்ல திட்டமிட்டபடி சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பு கிடைக்காமல் போவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு கடகராசிக்காரர்களுக்கு. எனவேதான் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் சில அலைச்சல்களை அதீதமாக சந்திப்பதற்கான சூழல் வலுவிழந்து சஞ்சரிக்கக்கூடிய குருவினாலும், அது மட்டுமல்லாது மங்களக்காரகரான செவ்வாயும் வலுவிழந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே வேளையில் வக்ரமும் பெறுகிறார். எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள்ல எதிர்பார்ப்பதை விட அதிக காரிய தடைகளை சந்திப்பதற்கு சூழல் உண்டு. ஒருபடி முன்னேற்றம் அடையக்கூடிய சூழல் உருவாகினாலும் பலபடி சறுக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றனர். எனவே இந்த வேளையில் சற்று நிதானமும் பொறுமையும் இந்த வருடத்தின் இறுதி மாதமாக இருக்கக்கூடிய டிசம்பர் மாதத்தில் நிச்சயமாக தேவைப்படுகிறது என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இந்த கிரகநிலைகளை விட அதீத பலம் பொருந்திய, நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் அஷ்டம சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கிறாருங்க. அணைய போகிற விளக்கு பிரகாசம்
தீவிரமாக எரியும் என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்பாராத உறவுகளுக்கிடையே சில மனஸ்தாபங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழல் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் கடகராசிக்காரர்களுக்கு அதீதமாக ஏற்படுங்க. எனவே வீண் வாக்குவாதங்களை முற்றிலும் தவிர்த்திடுங்க. மற்றவர்களிடம் சற்று வளைந்து கொடுத்து செல்லுங்க. எதை செய்தாலும் பிடிவாதமாக மேற்கொள்ள வேண்டாம். இந்த தருணத்தில் மற்றவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வதால் என்றைக்குமே கெட்டு போக மாட்டீர்கள் என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே போதும். அஷ்டம சனியின் பாதிப்பு முற்றிலுமாக விலகிவிடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. மேலும் திட்டமிடுதலை காட்டிலும் உத்தியோகம் தொழில் ரீதியாக அலைச்சல் அதிகரிக்குங்க. பணிச்சுமையும் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. எனவே எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு தன்மையை அறிந்து அதற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு பணிகளையும் செயல்படுத்த முயற்சி செய்யும் போது பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் விலகி தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பாம்பு கிரகம், நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேது வலுவாக வீற்றிருப்பதால் அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் கூட சில சிரமங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகாது என்பது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எந்த காரியத்தையும் துணிச்சலுடன் ஈடுபடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டுங்க. மந்தமாக பணிகள் நடைபெற்றாலும் உங்களுடைய உற்சாகத்திலும் உத்வேகத்திலும் குறைவில்லாமல் நிழல் கிரகங்கள் பார்த்து கொள்கின்றன. அது மட்டுமல்லாது சூரியன் முற்பகுதியில் 5லும் பிற்பகுதியில் யோகஸ்தானமாகிய 6ல் அமருகிறாருங்க. பெரும்பாலும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல மாற்றம் நிறைவாக கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, பழைய பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் கூட அவற்றை சாதுரியமாக எதிர்கொள்வதற்கான நல்ல ஆற்றல் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. சூரியன், புதன் மற்றும் ராசியின் அதிபதியான சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் வலம் வருகிறார். இதை விட சுக்கிரன் மிக வலுவாக சப்தமத்தில் சஞ்சரிப்பது மட்டுமல்லாது ஜென்மராசியை பார்ப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான முதன்மையான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே பெரிய அளவிலாக இருக்கக்கூடிய சிக்கல்கள், தடைகள் தாமாக விலகி நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் சில நிகழ்வுகளை தவிர்க்க முடியாத சூழலும் வீண் விரய செலவுகள் என்று தெரிந்தும் அவற்றை கட்டுப்படுத்த இயலாத சூழலும் உருவாகினாலும் கூட இது போன்ற சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைவாக பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள், தாமதங்கள் அனைத்து விலகி தங்களுடைய வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும்.